ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கால வேளையில் என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அன்பான தேவச்சனமே, நீங்கள் 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரனுடைய வீட்டில் சாப்பிடும்படியா அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே வந்த எல்லா மதவாதிகள், பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்துன்னு திரும்ப சொன்னாங்க, பாவியருடைய வீட்டில் போய் அவர் போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவரிடத்துல தவறு கண்டுபிடிக்கும்படியா முயற்சித்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன திரும்ப சொன்னாரு? பிரியமானவர்களே, நீங்கள் அதில் 13ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை, நான் நீதிமான அழைக்க வரவில்லை, பாவிகளை நான் தேடி ரட்சிக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் யாருக்காக வந்தார்ன்னு கேட்டீங்கன்னா, நோயாளிகளுக்காக வந்தார். அவர் பிரியமான நல்லா இருக்கிறவங்களுக்காக வரல, அவர் நீதிமானுக்காக வரல, அவர் பாவிகளுக்காக கடந்து வந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுருக்கு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். அவரிடத்துல எந்த பாவமும் காணப்படவில்லை, அவர் திட்டுகிறவர்களை அவர் திட்டமும் இல்லை, பிரியமானவர்களை உபத்திரப்படுத்தல அவர் உபத்திரவும் படுத்தல, நீதியாய் விசாரிக்கிற தேவனுடைய கரத்துல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவச்சனமே, 24ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நாம் அவருடைய தழும்புகளால சுகமானோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை அவர் ஏன் சுமந்தார், ஏன் ஏற்றுக்கொண்டார், ஏன் சிலுவையில் அறியப்பட்டார் என்று கேட்டீங்கன்னா, பிரியமான தேவ ஜனமே, நாம் சுகமா இருக்க, நம்ம ஆரோக்கியமா ஆயுசோடு நம்ம வாழணுன்றதுக்காக அவர் என்ன செய்தார்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்காக சிலுவையிலே பலியானார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்லுது, நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் சிலுவையிலே அறியப்பட்டார். ஆகையால் இந்த வார்த்தை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ பல வருஷமா வியாதியில, பல வருஷமா பலவீனத்தில் நீ கட்டப்பட்டிருப்பாயானா, இந்த காலவேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் நோய்களையும் என்னங்க உன் பலவீனங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 18 ஆண்டுகள் எவ்வளவு நிமிர முடியாத கூனிய ஆண்டவர் சுகமாக்கினார். அங்க இருந்த என்னங்க மதவாதிங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 6 நாள் வேலை செய்யறதுக்கு நாள் இருக்கு, அந்த நாள்ல சுகமாக்கலாம், 7ஆவது நாள் ஓய்வு நாள்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய ஆடோ, உங்களுடைய மாடோ, உங்களுடைய கழுதையோ ஒரு குளத்துல விழுந்துட்டா நீங்க ஓய்வு நாள்னு சொல்லி காப்பாற்றாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே யாருமே பதில் கொடுக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றார் அந்த 18ஆம் வசனத்துல, ஆபிரகாமுடைய குமாரத்தி எவ்வளவும் கட்டப்பட்டிருக்கிறது எனக்கு கிடையாதுங்க, எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம நோயில பலவீனங்களில் வாழ்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆகையால் தான் அவர் என்ன பண்ணாருன்னா, நாம் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாம் வாழும்படியாக நமக்காக பலியானார். நீங்க 103ஆம் சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து என்னங்க நம்முடைய நோய்கள் எல்லாம்
அவர் என்ன பண்ணாரா? பிரியமான தேவ ஜனமே மன்னித்தார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய நோய்களையும் தேவன் மன்னிக்கிற தேவன். ஆகையால் இந்த நாளில் பல நாட்களாய் பல வருஷங்களா நீங்க வியாதி படுக்கையில் கட்டப்பட்ட நிலையில் அன்பான தேவ ஜனமே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியாம இன்றைக்கு ஒருவேளை நீங்க காணப்படுவீர்களானால் அன்பான தேவச்சனமே இந்த காலையில கர்த்தர் உங்களுக்காக தான் சிலுவையிலே பலியானார். பேதுரு எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுகிறார். அவர் நமக்காக சிலுவையிலே பலியானது எதுக்காகனா நம்முடைய பிரியமான தேவ ஜனமே பாவங்களை தன்மேல சுமந்து கொண்டு என்னங்க தம்முடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்கும்படியாக அவர் தன்னை பலியாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் சுகத்தோடு இருக்கணும்ன்றது தேவ சித்தம். ஆகையால தான் வேதத்தில் நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் அன்பான தேவ ஜனமே ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லி. ஆகையால் இந்த காலையிலே தேவ வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற பலவிதமான வியாதிகளிலே, பலவீனங்களிலே, நோய்களிலே, பிசாசின் பிடியிலே, மாந்திரிக வல்லமைகளிலே, பில்லி சூனியத்திலே, பலவிதமான அசுத்தாவின் பிடியிலே இன்றைக்கு நீங்கள் கட்டப்பட்டு அன்பான தேவ ஜனமே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், என் தழும்புகளாலே நீ சுகமானாய். நீ சுகத்தோடு வாழணுன்றது தேவனுடைய விருப்பம். ஆகையால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் 91 சங்கீதம் 10 வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லி. அவரே உங்களை சுகமாக்குற கர்த்தர். யாத்திரையாமோ 15 அதிகாரம் 26 வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்க வேதம் சொல்லுது, அவரே சுகமாக்குற கர்த்தர் யெகோவா ரஃபா என்று சொல்லி. ஆகையால் இன்றைக்கு பல வைத்தியர்களால் நீங்க மார்க்கு 5 அதிகாரம் 25 27 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு வைத்தியரிடத்துல போய் சற்றாகிலும் சுகமாகலை. ஆனா அவட வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவுடனே சுகமானா. அதே போலவே இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் பலியானார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் உன் நோய்களையும் உன் பலவீனங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து என்னங்க நீ சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆயுஷ் காலம் நீ நன்றாய் வாழணுன்றதுக்காக உனக்காக சிலுவையில் பலியானார். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்காக நீர் மரித்ததுக்காக நன்றி, என் நோய்களை நீர் சுமந்து கொண்டு ஆண்டவரே உடைய தழும்புகளால் என்னை சுகமாக்குனதுக்காக நன்றி என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அது எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை ஆண்டவர் இமை பொழுதில் தொட்டு உங்களை சுகமாக்க அவர் வல்லவர். அவருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அன்பான தேவ ஜனமே, அவர் 107 சங்கீதம் 20 வசனம் வாசிச்சு பாருங்க. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவார். இன்றைக்கு வார்த்தையா இருக்கிற தேவன் உன் படுக்கையை மாற்றும்படியா உனக்கு சுகத்தை பலத்தை ஆயுச ஆரோக்கியத்தை தேவன் தர விரும்புகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? இந்த நாள் உன்னுடைய நாள். இன்றைக்கு உனக்கு கண்டிப்பா தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வருஷங்களால் வியாதினாலும் மாந்திரிகத்தினாலும் பிசாசின் பிடியினாலும் பில்லி சூனியத்தினாலும் வைத்தியரால் கைவிடப்பட்டு ஆண்டவரே கர்த்தா என்ன செய்யணும்னு தெரியாமல் வாழ்க்கையில் அன்று கேள்விக்குறியோடு வாழ்ந்துட்டு இருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுமா தகப்பனே உம்முடைய தழும்புகளால் தொட்டு அவருடைய படுக்கையை மாற்றுங்க. அவருடைய உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு எலும்பு தசை ரத்த அணுக்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் முற்றிலுமாய் நீங்கி போவதாக என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் பலியானதுக்காக நன்றி. எங்களுடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டதுக்காக நன்றி. தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டு
உணர்த்தப்பட்டு விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால், நீங்கள் அன்பான தேவ ஜனமே, எங்களுடைய தொலைபேசியின் வழியாக எங்களுடைய யூடியூப் சேனலில் டிஸ்பிளே ஆகிறது, நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.